ஹலோ, வெல்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் இடத்துக்கு போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக போகணுன்னு நினச்சிருந்த இடம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? நம்ம ஃப்ரெண்டுக்கே தெரியாது, திடீர்னு தான் நம்ம கூப்பிட்ருக்கோம். அவங்களும் கூப்பிட்டோன்னே வந்துட்டாங்க. வாங்க எங்கே போகலான்னு பார்க்கலாம் காய்ஸ். ஹலோ சாமி, அனைத்து சாமிங்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கந்திக்குப்பம் பைரவ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் சாமிங்களா. கந்திக்குப்பம் பைரவர் கோயிலுக்கு நாம் போகிற நண்பர்களே, நானும் நமது நண்பரும். ஏன்னா நிறைய நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த கோவில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நாமளும் போயிட்டு வரலாம் சண்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்ட நண்பர்களே. எங்கே இருக்குன்னா கிருஷ்ணகிரி டு வேலூர் பைபாஸில் போயிட்டுருக்கோம். இன்னும் காலையிலேருந்து சாப்பிடல. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 12 மணி. கோயிலுக்கு போகலாம் வாங்க, எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கலாம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துவிட்டோம். இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் காமிக்குது. கிட்டத்தட்ட எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தான். இவ்வளோ நாள் நான் இங்கே தான் நிறைய டைம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் என்னால் போக வர முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். இதுதான் கிருஷ்ணகிரிலேருந்து பர்கூர் போகும்போது லெஃப்ட் சைடில் இருக்கும் கோவில். போர்டு வச்சுருக்காங்க பைரவர் கோயில்னு. இந்த கோவில் பார்த்திங்கன்னா அந்த மெயின் நுழைவாயில் இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த கோவில் மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது. அந்த கோவிலை சுற்றி ஒரு கிராமம் பார்த்திங்கன்னா இப்போ தான் உருவாயிட்ருக்குன்னு சொல்லலாம் காய்ஸ். அதே மாதிரி இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா சேலம், முக்கியமாக கர்நாடகாவிலேருந்து நிறைய பேர் வராங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா பௌர்ணமி அமாவாசைக்கு ரொம்பவே பிரசித்தி பெற்றது. இந்த சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா கால பைரவர் கோவில் இது ஒன்று தான் இருக்குது. அதுவும் முக்கியமாக பாதாள சிறையில் போய் பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கோசரம் தான் நம்ம வந்துனுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டோம், உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு போனோம். வெளியே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு போர்டு வச்சுருக்காங்க. முக்கியமாக தமிழ், எல்லா இடத்துலையும் தமிழ் மட்டும்தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்காகவே நாம் அவங்கள என்ன சொல்கிறது, நன்றி சொல்லிக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்காது. கார் பார்க்கிங் ஏரியா நிறைய ஸ்பேஸ் விட்ருக்காங்க. முக்கியமாக ஹோம் இருக்குது, ட்ரஸ்ட்டு இருக்குது. அதை சுற்றி பார்த்திங்கன்னா குரங்கு, நாய், மாடு, கோழி என எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா பைரவர் கோயிலில் இதுதான் ஸ்பெஷலு. எல்லா விலங்கமுமே அங்கே இங்கேன்னு படுத்துட்ருக்கு. இதை நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நார்மலாகவே பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அதே மாதிரியே பார்த்திங்கன்னாவும் இருந்தது. ரொம்ப யதார்த்தமான ஒரு இது. உள்ளே என்ட்ரி ஆகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் இருக்குது சின்னதாக. அதை சுற்றி ஒரு மரம், ஒரு சின்ன சிவன் சிலை. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மரங்கள், எல்லா இடத்துலையும் மரங்கள் நட்டு வச்சிட்ருக்காங்க. அது ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா நிறைய கோவில் இருக்கும், பட் ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா நிழலே இருக்காது. பட் ஆனால் இங்கே கோவிலை சுற்றி மரங்கள் வச்சுருக்காங்க. மரத்துக்கு அடியில் சிலை வச்சுருக்காங்க. இங்கே பார்க்குறேன் இல்லைங்களா காய்ஸ், இந்த நந்திக்கு நேராக தான் பார்த்திங்கன்னா காலபைரவர் இது உள்ள சிவன் சன்னதி இருக்கும். சிவன் சன்னதிக்கு ரைட் சைடில் தான் அம்பாள் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அப்படியே இந்த சைடு ரைட் சைடில் இருக்குது இல்லைங்களா, இங்கே பாருங்கள் இப்போ கட்டிகிட்ருக்காங்க. இந்த டெம்பிளுக்குள்ளே தான் காலபைரவர் சிலை இருக்குது. வெளியே பாருங்கள் நான் இருக்குது. இந்த இடத்த பார்க்க தான் நம்ம முக்கியமாக வந்தோம். பட் ஆனால் இது அவங்க லாக் பண்ணி வச்சுட்டாங்க. இது அவங்க அந்த சன்னதி சாமி கட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் தான் போகிறதுக்கு அலோடுன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே ஒரு பாட்டிக்கிட்ட கேட்டோம். இந்த கோவிலோட சிற்பம்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபையாக இருக்கும். மற்ற கோவில் மாதிரி எல்லா கலரும் யூஸ் பண்ணல, பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை விட்டால் ரெட் கலர். ஓகேங்களா? அப்படி ஸ்பெசிஃபையாக தெரியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா. அதே மாதிரி தனியாக ரெஸ்ட் ரூம்லாம் இருக்காங்க. மெயினாக பார்த்திங்கன்னா எந்த கோவிலையும் ரெஸ்ட் ரூம் இருக்காது. இங்கே கோவிலில் ரெஸ்ட் ரூம் இருக்குது. அன்னதானம் போடுறாங்க, அந்த இடத்துலையும் ரெஸ்ட் ரூம் இருக்குது. தனித்தனியாக நிறைய இடம் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு பெரிய கல் இருக்குது. அந்த கல்லை உருட்டினா அப்படியே உருளுது. பட் ஆனால் அது வெளியே எடுக்கவே முடியல. ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த இடம். ஏன்னா கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்களாம் பார்த்திங்கன்னா வேண்டிக்கிட்டு இந்த இடத்துல வந்து இந்த இதை வேண்டிக்கின்னு கட்டி விட்டா குழந்தை பிறக்குன்றது ஒரு ஐதீகம். வந்து கட்டடம் கட்டி சாமி வச்சுட்டோம். சாமி கீழே ஒரு சாமி இருக்கே நாங்களாம் கூட அப்போ பார்த்து தான் நான் கூட
இப்போல்லாம் எங்களால் கூட முடியாதுப்பா. கட்டடம் வச்சு கழுக்க இது வச்சு எல்லாம் செஞ்சு ஊற்றி எல்லாம் அதாவது இதுன்னு நாங்களாம் நல்லா ஃப்ரீயாக பார்த்துங்க. செய்யுங்க. அதுக்கெல்லாம் பூஜை பண்ணுவோங்க, மாலைகள் எல்லாம் போட்டுருங்க. என்ன ஏன் நெய்யின்னு கொண்டு வந்து கொடுத்துக்கிறேன் யாரா இங்கே இருக்காங்க இல்லைங்களா, இப்போ வந்திருக்கவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து வந்தவங்க தான். நிறைய வண்டி கேஏ ரிஜிஸ்ட்ரேஷனில் தான் இருந்துச்சு. கூட்டம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டுருக்கும். மெயினாக பௌர்ணமி அமாவாசையில் ரொம்பவே சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பூஜை பஜனை, இங்கே பார்த்தீங்கன்னா வாரண்டியர்ஸ்க்கு வந்து அலோடு இருக்குது. அவங்களாம் வந்து வாரண்டியர்ஸ் வேலை செய்கிறவங்களுக்கும் இது இருக்குது. 3 வேளையும் சாப்பாடு போடுறாங்க. 7 நாட்களும் எல்லா தினங்களையும் இங்கே அன்னதானம் வழங்கப்படுது. முக்கியமான இது சொன்னால் மாலை போட்டுக்கிறேன்ப்பா. சிவன் பார்வதிக்கு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல சிலை வச்சுருக்காங்க. தனித்தனியாக அம்பாளுக்கு இருக்குது சிலை. இங்கே பார்த்திங்கன்னா காலபைரவருக்கு, முருகருக்கு, விநாயகருக்கு. இப்போ முருகனுக்கு சன்னதி பார்த்திங்கன்னா பின்னாடி கோவில் கட்டிகிட்டு இருக்காங்க. விநாயகருக்கு பார்த்திங்கன்னா இங்கே அமைஞ்சிருந்துச்சு இல்லையா, அது பின்னாடி இருக்கிறது விநாயகர் சிலை. சொல்லப்போனால் ஒரு பிரம்மாண்டமாகவே இருக்குது இந்த கோவில். தூரத்துலேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாங் ஷாட் பின்னாடி வந்து மலக்கிறதுனால திருப்பதிக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. இப்போ இந்த கோவில் ஏற்றிட்டுருக்காங்க. இதை சுற்றி இன்னொரு அடுக்கு மேலே ஏற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சுற்றிலும் பார்த்திங்கன்னா தூண் இருக்கும். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இங்கேருந்து பார்த்திங்கன்னா காலபைரவர் தெரிவார். இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், அதோட இதே தனி. இதில் நம்ம பிடிச்சிருக்கலாம், பட் இருந்தாலும் உங்களுடைய இது நேரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இங்கே உள்ளே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த அனிமல்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் இருக்குது. நிறைய கோவில் இருக்காது. இங்கே ஒரு சில இடத்துலலாம் அவங்க ஃபேன் போட்டு விட்ருக்காங்க. ஃபேனை கரையில் படுத்துருந்துச்சு. நமக்கே ஆச்சரியம். ஓகேங்களா, என்னடா இந்த அளவுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாம் அன்னதானம் சாப்பிட போயிட்டோம் காய்ஸ். ஒரு வழியாக சுற்றி பார்த்துட்டோம். அன்னதானம் சாப்பிட்டு நம்ம கிளம்பலான்னு வந்துட்டோம். ஓகேங்களா, நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்திருந்தீங்கனாலையும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை வராதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாம் இனிமேல் அடிக்கடிக்கு போக போகிறோம் இந்த கோவிலுக்கு. அப்பப்போ உங்களுக்கான அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன். வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம், சந்திக்கலாம். முக்கியமாக சொல்லப்போனால் இந்த சிவன் இருக்குது இல்லைங்களா, இது குளத்துக்கு நடுவில் ஒரு சின்ன சிலை வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. நான் சொல்ல மறந்துட்டேன். அதே மாதிரி நீங்கள் யாருன்னா இங்கே வந்து போயிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.